வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, மும்பை வெர்சஸ் டெல்லி இரண்டாவது WPL மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். டெய்லி உங்களுக்கே தெரியும், டைம் இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. 7:30 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஒரு 7 மணிக்கு நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமா பிச்சை பத்தியான எல்லா அப்டேட்டுமே தெளிவா வந்து A to Z வரைக்கும் தெளிவா உங்களுக்கு கொடுத்துருவோம். அது போக 1 பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன், உங்களுக்கு சம் கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸ் கொடுக்க ரெடியா இருக்கிற, ஸோ அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபைனலா லாஸ்ட் 5 நிமிடத்துல உங்களுக்கு வந்து ஃபைனல் டீமுக்கான ஸ்மால் லீக் டீம் வரும். ஸோ அதையும் நீங்க வந்து பார்த்து அதுல இருந்து ஒரு சில பிளேயர் கூட சேஞ்ச் பண்ணி நீங்க பிளே பண்ணிக்கலாம். பட் மறக்காம டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ இப்போ XL11ல நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன், நிறைய ஆஃபர் உங்களுக்கு கொடுக்க காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. இந்த பர்டிகுலர் சீரீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் கோட் கொடுத்துருக்காங்க. 1ல இருந்து 10 வர்ற எல்லாருக்குமே iPhone 16 கொடுக்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் கோட்ல. ஸோ நீங்க வேற ஏதாச்சும் ஆப்ல ஹையா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுல கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இதுல வந்து கிராண்ட் லீக்கே 3000 பேர் தான் விளையாடுறாங்க, 3000 டீம் தான் விளையாடுது. அப்படிங்கும்போது விளையாடுறவங்களோட எண்ணிக்கை வந்து ஒரு 1500 பேர் கிட்ட தான் இந்த ஆப்பை யூஸ் பண்றாங்க. ஒரு 2000 பேர் வரைக்கும் யூஸ் பண்றாங்க. அப்படிங்கும்போது நீங்க ஈஸியா வின் பண்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. 11 to 20 வரைக்கும் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐபேட் இருக்கு. 20 to 30 வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2000 ரூபாய் கேஷ் பிரைஸ் கூட இருக்குது. ஸோ கண்டிப்பா சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவாங்க XL11. நான் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீடர் போல போட் ஹெட்ஃபோன் வின் பண்ணியிருந்தேன். ஸோ அது கூட கொடுத்தாங்க. ஸோ தைரியமா ஜாயின் பண்ணி பிளே பண்ணுங்க. அது போக உங்களுக்கு GST TDS எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது, ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ பிச்சர் ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்னது போல சேம் ஃபர்ஸ்ட் மேட்ச் எந்த பிச்சில் யூஸ் பண்ணாங்களோ அதே இதுல தான் ரெண்டாவது மேட்ச் யூஸ் பண்றாங்க. ஸோ அதே இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்திருக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி எடுக்கிறதுனால அந்த மேட்சோட ரிசல்ட்டை நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் RCB வர்சஸ் குஜராத் மேட்சோட ரிசல்ட்டை வந்து நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணிட்டு ரெண்டாவது மேட்சுக்கான இது வந்து டீம் வந்து போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதெல்லாம் நேற்றே பார்த்தோம், 3 மேட்ச், அதுல 2 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 1 பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறது. பட் நான் மறுபடியும் சொல்றேன், அந்த ஃபர்ஸ்ட் WPL ரிசல்ட்டை வந்து கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து மும்பை வெர்சஸ் டெல்லி ரெண்டுமே ஆன் பேப்பர் செம ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய டீம். இவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது, இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது, இவங்க தான் தோப்பாங்கன்னு சொல்ல முடியாது, இவங்க தோப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு டஃப் ஃபைட் கொடுத்து ஆடக்கூடிய டீமா தான் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மும்பை பாத்தீங்கன்னா காமலினி வந்து ஓப்பனிங் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நல்ல யங் டேலண்டட் பிளேயர், உடனே IPL இறக்குவாங்களா அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இல்லைன்னா எஸ்டிகா பாட்டினா வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஆடுவாங்க. போன வருஷம் ஃபுல்லா அவங்க தான் ஆடினாங்க. பட் இந்த வருஷம் அவங்களை அதிக ரூபாய் கொடுத்து மும்பை வாங்கி இருக்கிறதுனால ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு, ஓப்பனிங் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேத்யூஸ், ஹெட்சேவியர், அடுத்து கவுரு, அடுத்து அமிலா கெர்ரி, எஸ்டிகா பாட்டியா, அடுத்து வந்து சஞ்சனா, கவுரு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இஷாக், அடுத்து வந்து இஸ்மாயில், அடுத்து வந்து கலிட்டா. ஸோ ஒரு டீமா பாத்தீங்கன்னா ஆன் பேப்பர் பயங்கரமா இருக்கு. பட் லாஸ்ட் டைம் வந்து கப் அடிக்கிறத அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அதே போல டெல்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களும் செம ஸ்ட்ராங்கான டீம். ஆன் பேப்பரும் சரி, ஃபீல்டுலையும் சரி நல்லாவே ஆடுவாங்க. மெக்லானிங், அடுத்து வந்து ஷிஃபாலி வர்மா, ஜெமிமா ரோட்ரிகஸ், கெப்பு, சுதர்லாண்டு, ஜனசன், பாட்டியா, அடுத்து மின்னு, அடுத்து வந்து ராதா யாதவ், ஷீகா பாண்டே, அருந்ததி ரெட்டி அப்படின்னு சொல்லி செம ஸ்ட்ராங்கான ஒரு டீமா தான் ரெண்டுமே இருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் மறுபடியும் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆல்ரவுண்டர்ஸ் அவங்களதான் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கவனமா பார்க்கணும். அப்படிங்கிறதுல மும்பைல சொல்லவே வேணாம், முக்கியமான 3 முத்தான ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மேத்யூஸ், 4 ஓவர் பிளஸ் ஓப்பனிங். அதுக்கப்புறம் நட்சேவியர் 4 ஓவர் பிளஸ் 1 டவுன் வர்றாங்க. அடுத்து அமிலா கெர்ரி 4 ஓவர் பிளஸ் 3 டவுன் வர்றாங்க. ஸோ இந்த 3 பேரையுமே நீங்க எத்தனை டீம் போட்டாலும் சரி, ஒரு டீம் போட்டாலும் சரி, 20 டீம் போட்டாலும் சரி, இந்த 3 பேரையும் மஸ்ட் பிக்கா நீங்க வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா 3 பேருமே இந்த டீமோட, அப்புறம் எதுக்கு ப்ரோ இவ்வளவு பவுலர் இருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் இவங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த 3 பேர் சேர்ந்து 10ல இருந்து 12 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. பிளஸ் டாப்ல இருக்கிற 5 பேர்ல 3 பேட்ஸ்மேனை வந்து நம்ம எடுத்தாச்சு. அப்போ ஒரு கம்ப்ளீட் டீம் செட் பண்ணிடுவோம். அதே போல டெல்லிலயும் பாத்தீங்கன்னா ஒரு 3 முத்தான ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறாங்க நமக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கெப்பு,
சவுத் ஆப்பிரிக்கா டீம்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், அவங்களா நல்லா ஆடக்கூடிய பிளேயர். பட் என்ன இவங்க வந்து ஃபாஸ்ட் பவுலிங். இதுக்கு முன்னாடி நடந்த சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இந்தியா சீரீஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே போல சுதர்லாண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர். நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல கெப்சி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இங்கிலாந்து டீமோட ஆல்ரவுண்டர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க வந்து ஆஸ்திரேலியா, ஆனா இவங்க வந்து நல்ல பிளேயர். ஆனா என்னன்னா இவங்க வந்து ஃபாஸ்ட் பவுலிங், இந்தியா பிச்சுக்கு தேவை ஸ்பின்னர், அதனால கெப்சி எடுத்துட்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சுதர்லாந்து. பட் சுதர்லாந்து நல்ல ஃபார்ம் இருக்கிறதுனால அவங்க ஆடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஜனசன் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஆல்ரவுண்டர், பேட்டிங் பிளஸ் ஸ்பின்னர் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுல் பண்ணுவாங்க. அதனால இந்த 3 பேருமே முக்கியமான ஆல்ரவுண்டர்ஸ் டெல்லி. ஸோ கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த டீம்ல டெல்லியில இந்த 3 ஆல்ரவுண்டரையும், மும்பைல இந்த 3 ஆல்ரவுண்டரையும் மொத்தத்துல 6 பிளேயர்ஸ் வந்து மஸ்ட் பிக்கா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பவுலிங் ஆப்ஷன்ல யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா நீங்க பவுலிங் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் இருந்த மாதிரி இருக்கும். ஆனா நீங்க பார்க்க வேண்டியது 4 ஓவர் இல்ல 3 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இஸ்மாயிலுக்கு இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவோட முக்கியமான ஒரு ஃபாஸ்ட் பவுலர், இனிஷியல் அட்டாக் பண்ணுவாங்க. அதனால கண்டிப்பா இஸ்மாயில் இருந்து நீங்க 1 or 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். அதே போல ஈஷாக் இந்தியாவோட மெயின் ஸ்பின்னர் ஆப்ஷன்ல இருந்தாங்க. லாஸ்ட் இயர்லாம் நல்லா ஆடி கொடுத்துருக்காங்க மும்பைக்கு. கம்ப்ளீட்டா அவங்க கிட்ட இருந்து 4 ஓவர் பிளஸ் 1 விக்கெட் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். மற்றபடி நீங்க வந்து கலிட்டாக்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு ரொம்ப அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுடைய ஓவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 2 ஓவர் தான் பவுல் பண்ணுவாங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கம்மியா கொடுக்கலாம். ஒரு 10 டீம் போட்டீங்கன்னா ஒரு டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே போலதான் இந்த கவுருக்கும் சரி, சஞ்சனாக்கு வந்து ஒரு 10 டீம் போட்டீங்கன்னா ஒரு 2 டீம்ல வந்து வேணா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மற்றபடி நம்ம ஃபோக்கஸ்ஃபுல்லா அப்படிதான் இருக்கணும். அடுத்த பேட்டிங் பாத்தீங்க அப்படின்னா கவுர் நம்ம இந்தியாவோட முக்கியமான ஒரு கேப்டன் பிளஸ் ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னு எடுக்கலாம். மேட்சுக்கு மேட்ச் வந்து ஒரு சராசரியா ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன் அடிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா காமெலினி வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்காங்க. எஸ்திகாவும் வந்து விக்கெட் கீப்பர். லாஸ்ட் இயர் எஸ்திகா தான் ஓப்பனிங் ஆனாங்க. 2 பேருமே ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பொதுவா எஸ்திகா தான் ஓப்பனிங் ஆனாங்கனாலும் அவங்களுடைய ஆர்டர் அப்படிங்கிறது இந்தியா டீம்னு வரும்போது கீழே தான் இருக்கும். அப்படி அதனால காமெலினி தான் வந்து ஓப்பனிங் இன்னைக்கு ஆடுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இந்த 2 பிளேஸும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதே போல நம்மளுடைய டெல்லி டீமை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 முக்கியமான பவுலர் இருக்கு. ஸோ ராதா யாதவ் நம்ம இந்தியா டீமுக்கு மெயின் ஸ்பின்னர். கண்டிப்பா பாத்தீங்கன்னா 4 ஓவர் பிளஸ் 1 விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஷீகா பாண்டே இப்ப ரீசெண்டா பிபிஎல் எல்லாம் ஆடி கொடுத்தாங்க. ஸோ நல்லாவே வந்து பிரிஸ்பன் ஹீட் டீமுக்கு விக்கெட்லாம் எடுத்து கொடுத்தாங்க. மேட்சுக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 1 or 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே போல அருந்ததி ரெட்டியை வந்து நல்லாவே பவுலிங் பண்ணி இந்தியா டீம்ல இருக்கிறாங்க. இப்ப கரண்ட்ல ஷீகா பாண்டே கூட இல்ல, பட் அருந்ததி ரெட்டி வந்து இன்னமும் டீம்ல இருக்கிறாங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா 3ல இருந்து 4 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. அதே போல மின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னர். அவங்க வந்து மேக்சிமம் 2ல இருந்து 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ற வாய்ப்புகள் இருக்கு. அதையும் கவனமா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன் நிறைய இருக்கு, உங்களுக்கு குழம்பும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க யாரெல்லாம் பவுலிங் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். டெல்லியில வந்து கெப் வந்து ஒரு நல்ல ஒரு பவுலிங் ஆப்ஷன். ஸோ கெப் வந்து நல்ல பவுலிங் ஆப்ஷன். அதிகபட்சம் அவங்க கிட்ட இருந்து 3ல இருந்து 4 ஓவர் எதிர்பார்க்கலாம். சுதர்லாந்து கிட்ட இருந்தும் 3ல இருந்து 4 ஓவர். ஜனசன் கம்ப்ளீட்டா 4 ஓவர். ராதா யாதவ் கம்ப்ளீட்டா 4 ஓவர். ஷீகா பாண்டே 4 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. அருந்ததி ரெட்டி 3ல இருந்து 4 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. ஸோ டோட்டல் மின்னு வந்து 2 ஓவர் கிட்ட பவுல் பண்ற வாய்ப்பு இருக்கு. டோட்டலா நமக்கு வந்து 7 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதனால யாருக்கு எப்படி கொடுக்க போறாங்கன்னு எனக்குமே தெரியாது. ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தாதான் தெரியும். இருந்தாலும் ஜஸ்ட் இது ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ 7 பேர் 4 ஓவர் போட்டா எங்க போறது? அப்படி கிடையாது. 5 பேர் தான் பவுல் பண்ணி போட்டா தான் கரெக்டா 20 ஓவர் வரும். எக்ஸ்ட்ரா 2 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. அதனால மற்ற பிளேயர்ஸ்க்கு வந்து ஓவர் வந்து கம்மியா குறையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதே போல இங்கேயும் பாத்தீங்கன்னா மேத்யூஸ், நட்சேவியர், அமிலாக்கர் இதுல வந்து கண்டிப்பா அமிலாக்கருக்கு வந்து 4 ஓவர் கண்டிப்பா கொடுப்பாங்க. ஈஷாக்கும் 4 ஓவர், இஸ்மாயிலுக்கும் 4 ஓவர். ஸோ 12 ஓவர் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேத்யூஸ் அண்ட் நட்சேவியரை நம்ம சேவியரை பொறுத்த வரைக்கும் ஆளுக்கு 3 ஓவர் கூட பவுல் பண்ணிட்டு லலிதா மேபி ஒரு 2 ஓவர் கிட்ட பவுல் பண்ண எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யாகப்பட்ட பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த 3, 4, 5, 6, 7 பவுலிங் ஆப்ஷன் கிட்ட 2 டீம்லயுமே இருக்கு. அதனால குழம்பிடாதீங்க. ஸோ இப்போ இன்னைக்கு என்னுடைய மஸ்ட் பிக்கா நான் டீம் போட்டேன். நான் எத்தனை டீம் போட்டாலும் நான் இவங்களை ட்ரை பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மேத்யூஸ். உங்களுக்கே தெரியும்
பேட்டிங் பிளஸ் பவுலிங், நட்சேவியர் பேட்டிங் பிளஸ் பவுலிங், அமிலாக்கர் பேட்டிங் பிளஸ் பவுலிங், ஏதாச்சும் ஒண்ணுல கூட பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. அதே போல கெப்பு பேட்டிங் பிளஸ் பவுலிங், சுதர்லாந்து, ஜெனசன். இது போகவும் நமக்கு முக்கியமான ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனாலும் நம்ம மஸ்ட் பிக்கா நான் இன்னைக்கு இவங்களை வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிறதுல இந்த 6 பேரை நான் சொல்லுவேன். இப்போ நான் ஒரு ஸ்மால் லீக் இன்னைக்கு விளையாடுறேன் அப்படின்னா இந்த 6 பேரை கொஞ்சம் கவனமா நான் வந்து டீம் செலக்ட் பண்ணும்போது பார்ப்பேன். யாரெல்லாம் பாத்தீங்கன்னா லானிங் அந்த டீமோட கேப்டன் பிளஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க, ஆஸ்திரேலியன் பிளேயர் பிளஸ் நல்ல ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய பிளேயர். ஷிஃபாலி வர்மா இந்தியா டீமோட ஓபனர் பிளஸ் அதிரடி ஆடக்கூடிய ஒரு ஹிட்டர். ராதா யாதவ் கம்ப்ளீட்டா டெல்லிக்கு 4 ஓவர் போலிங் பண்ணக்கூடிய ஒரு மெயின் ஸ்பின்னர். 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து கவுர் இந்தியா டீமோட கேப்டன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, குறைஞ்சது ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரைக்கும் அடிச்சு கொடுப்பாங்க. இஸ்மாயில் மும்பையோட இனிஷியல் அட்டாக்கர், சவுத் ஆப்பிரிக்காவோட மெயின் ஃபாஸ்ட் போலர், மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஈஷா கண்டிப்பா 4 ஓவர் போலிங் பண்ணக்கூடிய ஒரு மெயின் ஸ்பின்னர், மும்பைல 1ல இருந்து 2 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்மால் லீக் விளாண்டிங்கன்னா இந்த 6 பிளேயர்ஸை கவனமா கொஞ்சம் செலக்ட் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. கடைசியா இப்ப நீங்க ஒரு மினி லீக் விளையாடுறீங்க, ஒரு 20 பேர் மட்டும்தான் அந்த லீக்ல இருக்காங்க, இல்ல ஒரு 50 பேர் மட்டும்தான் அந்த லீக்ல இருக்கிறாங்க அப்படின்னா ஷீகா பாண்டே, ஜெமிமா ரோட்ரிகஸ், காமெலினி. ஸோ ஏன்னா இவங்கெல்லாம் யாருமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதனால மினி கிராண்ட் லீக் விளாண்டிங்க, மினி லீக்ல விளாண்டிங்க அப்படின்னா இந்த 3 பிளேயர்ஸை கொஞ்சம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பெர்சன்டேஜ் வைஸா கொஞ்சம் கம்மியா தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் நல்ல குவாலிட்டியான பிளேயர்ஸ் தான். அதே போல இப்போ நீங்க மெகா லீக் விளையாடுறீங்க, இருக்கிறதுல பெரிய கான்டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னா இந்த 3 பிளேயரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ்திகா, அதே போல சஞ்சனா, அருந்ததி ரெட்டி, இந்த 3 பேரையும் நீங்க கண்டிப்பா பெரிய லீக் விளையாடுறதுக்கு வந்து நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஃபைனலா நம்ம பார்க்கக்கூடியதுல முக்கியமானது இதுதான். ஸோ இன்னைக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு வந்து பஞ்சமே இல்லை. 6 பிளேயருக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்க எடுக்கலாம். இந்த 6 பிளேயருமே எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் அமிலாக்கர் வந்து ஆவரேஜ் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்குறதுல ஒரு கில்லாடி அப்படின்னு சொல்லலாம். பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி. மேத்யூஸ் வந்து சில அன்னைக்கு நல்ல பாயிண்ட் வாங்கி கொடுப்பாங்க, சில அன்னைக்கு லாஸ் கூட பண்ணி கொடுத்துருவாங்க. இப்ப தப்புன்னு ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் கூட எடுத்து கொடுக்கறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் கெப்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபஸ்ட் பிளேயரா இருப்பாங்க. ஸோ 3 பேருக்குமே நீங்க ஸ்மால் லீக் விளாண்டிங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்கலாம். அதே நீங்க கிராண்ட் லீக் விளாண்டிங்கன்னா சுதர்லாந்து, ஜெனசன், நட்சேவ், இந்த 3 பேருக்கு எடுக்கலாம். இவங்கள கூட ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் உங்க ஆப்போனன்ட் ட்ரை பண்ணிட்டு வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 6 பிளேயருமே கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிள் உள்ள பிளேயர்ஸ் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டா ஒன் சைடு வின்னு, இல்லைன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ எஸ்திகா, லானிங்கு, ஷிஃபாலி வர்மா, மேத்யூஸ், நட்சேவியர், கெப்பு, அமிலாக்கர், சுதர்லாந்து, ஜனசன், இஸ்மாயில், ராதா யாதவ்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கிறோம். ஸோ மோஸ்டா 2 டீமுக்கும் பேலன்ஸ்டா தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன் கவுரை நீங்க எடுக்கலன்னு கேட்கலாம். ஏன்னா ஆல்ரெடி மும்பைல வந்து டாப் 6ல 4 பிளேயர் எடுத்தாச்சு. 5வது பேட்ஸ்மேனா கவுரையும் எடுக்க நமக்கு அவசியம் இல்லை. ஏன்னா மேத்யூஸ், நட்சேவியர், அமிலாக்கர், எஸ்டிகா எல்லாமே டாப்ல ஆடக்கூடிய பிளேயர். அதனாலதான் நான் கவுரை டிராப் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கவுரை எடுக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அது எடுக்கணும்னு நினைச்சா நீங்க ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இஸ்மாயிலுக்கு பதிலாக வந்து நீங்க கவுர் எடுத்துக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம். பட் கண்டிப்பா இஸ்மாயில் 1 விக்கெட் எடுத்தாங்க அப்படின்னா கவுர் பாயிண்ட ஈக்குவல் பண்ணிடுவாங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் இதுல இருக்கிற எல்லாருமே 6 பேருமே பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் தான். கண்டிப்பா நம்ம போடுற கேப்டன் வைஸ் கேப்டன் நல்லா ஆடியே ஆகணும் இன்னைக்கு, அவ்வளவுதான். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நண்பா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபேண்டசி விளையாண்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.